வணக்கம். ஓம் கணபதியே நமக. ஓம் கனகம்பட்டி மூட்டசாமியே நமக. ஓம் சுக்கிர பகவானே நமக. இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பெண்களை பற்றி நம்ம பேச போறோம். பெண்கள் மனமா அல்லது குணமா இல்லை நல்லவர்களா கெட்டவர்களா, பெண்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டு நான் இதை பற்றி பேசுங்கன்ட்டு, அதனால தான் இதை பேசுகிறோம். இதில் ஏதேனும் உங்கள் மனசு ஏதேனும் புண்படுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஏன்னா யார் மனசை புண்படுத்த சொல்கிறேன், அது நான் நல்ல விதமாக தான் சொல்கிறேன். அதை நல்ல எண்ணத்தின் கண்ணோட்டம் படி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் புனிதமான இடங்கள், நதி, பூமி, ஆறு, கடல், இது மாதிரி எல்லாத்துக்குமே பெண் தெய்வங்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் இப்படி பெண்களை வணங்கினாங்க, பெண்களை ஒரு தெய்வத்துக்கு சமமாக அவங்கள வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பெண்களை புனிதமாக நடத்தணும், அவங்களுடைய குண அதிசயங்கள், மனசு, இதெல்லாம் எப்படி இருக்கு. ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆணும் பெண்ணும் சரி சமம்தான் அப்படின்னு சில கோட்பாடுகளுக்கு அரசாங்கம் சில சட்டம் விதிச்சிருக்கு. ஆனால் அது சமம் ஆக முடியாது. அவங்க தான் நம்ம தான். நம்ம அது பொதுப்படியான ஒரு இதுக்கு வேணாம், அந்த ஆய்வுக்கு வேணாம். பெண்கள் நம்மளோட ஆண்களோட ரொம்ப மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப திடகாத்திரமான ஆளுங்க தான் அவங்க. ஏன்னா அவங்களால உருவாக்கப்பட்டது தான் நம்ம ஆண் மகன்களும். அதனால அவங்க திடகாத்திரமான ஆள் தான். பெண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா எப்படின்னா, வசதி வாய்ப்பு இல்லை, வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, யாருமே நிம்மதியாக இருக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சிறை மாதிரி நம்ம ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேலையில் போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க. வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம போய் சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிச்சா நம்மளை மதிப்பாங்க, வீட்டில் நம்மளெல்லாம் வேலை காட்சி ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு படித்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, இல்லைன்னா வறுமையின் காரணத்துக்காக போகிறவங்க இருக்காங்க, இல்லை வீட்டில் போர் அடிக்குதுன்னு வேலைக்கும் போனால் ஒரு டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இப்படி போகிற அந்த பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கலாம்ல, வீட்லேயே இருக்கலாமே, இது பெரிய கஷ்டமாக இருக்கே நமக்கு அப்படின்னு ஒரு குறுகிய காலத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் நினைச்சாலும் அந்த வேலையை விட முடியாது. ஏன்னா அதுக்கு இவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த வருமானத்தை வச்சு பட்ஜெட் போட்டு இது பண்ண அது பண்ண சொல்ல கமிட்மெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியாது. அப்போ இவங்க அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வேலை செஞ்சுன்னு ரொம்ப நல்லா இது ஒரு வெறுப்படிச்சிடும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் நம்ம துணி துவைக்கிறது, சாப்பாடு ஆக்கி போடுறது, என் வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கிறது, இல்லை வீட்டுக்கு சுத்தம் பண்ணுறது, இவன் நம்ம வேலை காட்சி மாதிரி இருக்கிறோமே, கல்யாணன்ற ஒரு தேதியில் நம்ம மாட்டிக்கணுமே, இங்கே அம்மா வீட்டில் இருந்தால் சந்தோஷமா இருக்கும், அம்மா எல்லாம் பண்ணி வைக்கிறோம், நம்ம உட்காந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உடல்ன்றது வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வேலை செய்யணும்னா ஆரோக்கியமாக ஆகாது. அப்படி இவங்க நினைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி பெண்கள் குணம் இப்போ இப்படி போராட்டமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு, அது பெண்கள் அதுவும் வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையில் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு சேர்ற வரையும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பல பாலியல் சீண்டல் பார்வையாலும் செவியாலும் வார்த்தையாலும் நடந்து கொண்டு தான் இருக்குது. எப்படி இது நம்ம கண்ணுங்க தெரியாமல் நடந்து போயின்னு இருக்கு. ஏன்னா சகஜமாகிடுச்சு. இப்போ பெண்கள் முன்ன ஒரு காலத்துலலாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க,
வீட்டு வேலை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே சொந்த போனால் சொந்த ஊரில் இருப்பாங்க. பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, அக்கா, தங்கச்சி, மாமன், அத்தை, தாத்தா, பாட்டி வீடு, சித்தப்பா, பெரியப்பா அப்படி இருக்கனால அவங்க கண் பார்வையில வந்து எங்கும் போக முடியாது. ஏதாவது வீட்டிலே சந்தோஷமா இருக்கும், தேவையான வீட்டிலே சாப்பிட்டுப்பாங்க, எங்கே போக மாட்டோம். ஒரு கல்யாணம், கச்சேரி அது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் போவாங்க. மற்றபடி போக மாட்டாங்க பெண்கள். இப்போ அப்படி கிடையாது. வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணாங்க, வேலையில் கூட வேலை செய்கிறவங்க வந்து ஆஹ், அவங்க வீட்டில் எதனா பர்த்டே ஃபங்க்ஷனு, வீடு கிரகபிரவேசம் மாதிரி இப்படி கிளம்பிடுறாங்க. வெளியே போயிட்டு ஜாலியாக வரோம். 4 விஷயம் நல்லா அவங்களுக்கு தெரியுது. 4 விஷயம் தெரியுது, நல்ல விஷயம் தான். அந்த 4 விஷயம் தெரியுற விஷயமே உங்களுக்கு நாளைக்கு அகெயின்ஸ்டாக வந்து அமைஞ்சிடும். அவன் வாழ்க்கைக்கே இப்போ ஒரு குந்தகம் ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துடும். ஏன்னா அதான் பெண். ஆண் வந்து அப்படி கிடையாது. ஆணுக்கு உடைய இது வேற. பெண் வந்து ரோட்டில் நின்று சும்மா அப்படி பேசணும்ல, அது பார்க்குறவங்க சந்தேகப்படுத்தி பார்த்தோம். அதுதான் நமக்கு கலாச்சாரத்தில் இருக்கு. அப்போ இதெல்லாம் மீறி ஒரு நல்ல வீட்டுக்காரன் புரிஞ்சு இருக்கிறவன் அப்படி இருக்கும் தான் நீ வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கணும். இனி யாரும் அந்த மாதிரி நிம்மதி கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போ வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களோ பெண்கள், சாப்பாடு ஆக்குறது வந்துட்டாங்க. இப்போ இவங்க வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் வேலைக்கு தான் போகணும், சம்பாதிக்கணும்லாம் இருக்கணும். சரி, இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? வேலைக்கு போகிறோம், செய்கிறோம், ஃப்ளாட் வாங்குகிறோம், டிவியில் இஎம்ஐல, சரி ஃப்ளாட்டு கட்டுறோம், பசங்களை நல்லா படிக்க வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ரைட், எல்லாம் ஓகே தான். நீ சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்றது? ஒரு பெண்ணுக்கு வந்து சமையல் கட்டலை, சமையல் ஆக தெரியும். எதுக்கு பெண்ணை ஆக சொல்லணும்? ஏன் ஆண் ஆகக்கூடாதா? அப்படின்னு அது தப்பு. அது ஆண் செய்யக்கூடிய வேலை ஆண் செய்யணும், பெண் செய்யக்கூடாது. வீட்டில் வந்து பெண்கள் ஆகணும், உதவி செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஏன் பெண் ஆக சொல்லணும்னா, பெண் என்றவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் சுப்பரன். பணத்துக்கு, செல்வ செழிப்புக்கு உடைய பெண்கள் வந்து தெய்வம் மாதிரி தான் வந்து இந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆகி போகும்போது நினைக்கிறாங்க. நமக்கு வந்து ஸ்ரீதேவியே வருது நம்ம வீட்டுக்கு, அதுதான் வலது கால் வச்சு உள்ள வர சொல்றது பெண்களை. மகாலட்சுமி வருது நம்ம வீட்டுக்கு, இனிமே பணம் செல்வம் பண்ணலாம் நம்ம செழிக்க போகுது அப்படின்னு நினைச்சா அந்த குடும்பமே நம்மளுக்கு அப்பா பெண்ணை வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. தெய்வத்துக்கு ஈடா வந்து நம்ம கலாச்சாரத்தில் வந்து மதிக்கிறாங்க. ஏன் வந்து பெண்ணை சமைக்கணும் அப்படின்னு சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய உறுப்பினர்களுடைய மனோநிலை, கேரக்டர், யாருக்கு என்ன தேவை அப்படின்னு இதெல்லாம் சில இது இருக்கு. ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து ஏன் சமைக்கணும் சொன்னா, இவங்க அந்த சமைக்கும் போது இந்த சுக்கிரன், பெண்ணென்ற சுக்கிரன் சக்தி, அந்த சமைக்கும் போது அந்த குடும்பத்துல இவங்க இது சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, இவங்க நல்லா வந்து நம்மளை வந்து அவங்க பாராட்டணும், ஆரோக்கியமா இருக்கணும், வீட்டில் ஆண் மகன் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வேலைக்கு போய் அப்படி நினைச்சிட்டு சமைப்பாங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பணம் வரணும் அப்படி நினைப்பாங்க. அப்படி நினைச்சு அவங்க அந்த சமையல் சமைச்சு வர்ற வீட்டில் வர அவங்களுக்கு வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இவங்களுடைய மனோ அவங்க எந்த மனநிலையில் வந்து அந்த சமையல் செய்கிறாங்களோ அதோடைய ஆற்றல் வந்து அதில் வந்து அந்த உணவில் வந்து கலந்துரும். அதை சாப்பிட்ற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பசங்களும் சரி இவங்க சரி இந்த பெண்களுடைய அந்த அந்த ஆற்றலோடு இவங்க சேர்ந்து அதை இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருப்பாங்க. அதாவது மனசுல நினைச்சாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவன் அந்த சமையல் அவங்க செய்யும்போது அந்த கையில் வர அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து அந்த சாப்பாட்டில் கலந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றுக்கு ஒன்றும் அவங்க இதாகிடும். நீ நினைக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் நல்லா பாருங்க. அந்த காலத்து ஒரு வீட்டுக்கு போனால் அது விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் வாங்க உட்காரன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுப்பாங்க. எதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க? எதுக்கு தண்ணி கொடுக்குறாங்கன்னே நிறைய பேர் தெரியாது. அந்த தண்ணி நம்ம வீட்டில் வச்சுருக்க தண்ணி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருடைய பேச்சு, எண்ணம், குணம், நடவடிக்கை, பழக்கம் எல்லாமே வந்து அது அதில் பதிஞ்சிருக்கும் அந்த தண்ணியில். அப்போது அந்த விரோதியாக இருந்தால் நம்மளை வருவான், திட்ட வருவான், ஏதோ கடன் காக்க வருவான், ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ண வருவான். இந்த தண்ணி ஒரு சொம்பு எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த தண்ணியை குடிச்சுன்னா உங்கள் தன்மைக்கு அவன் மாறிடும். அவன் வந்து விஷயத்தை விட்டு அப்புறம் நல்லா விசாரிச்சு சரிங்க பார்த்துக்கலாம், தெரியும் வந்தேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சும்மாலாம் பெரியவங்க சொல்லிக்கல, அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். அந்த ஆய்வு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தண்ணியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீ என்னென்ன நினைக்கிற எண்ணாலைகள் உங்கள் பேச்செல்லாம் அங்கே பதிவாகுது வீட்டில் தண்ணி. ஆனால் தான் நைட்டில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து குடிக்கும்போது தவளையில் இருந்தால் கூட ஒரு சொம்பில் எடுத்து வெளியில் வைப்பாங்க, மேலே மூடிட்டு இது சொம்பில் தண்ணி வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் நைட்டில் வந்து
தெய்வங்கள் வரும், தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. இரவுல அந்த தண்ணிய தூக்கி எடுத்து வச்சா வர்ற தெய்வங்க வந்து துஷ்ட தெய்வமா இருந்தா கூட அந்த தண்ணி எடுத்து குடிச்சிச்சுன்னா நம்ம வேவ்ஸுக்கு அது மாறிடாது. நமக்கு கெட்டது பண்றது நல்லது பண்ணிட்டு போயிடும். அதுக்கு தான் அதை எடுத்து வைக்கிறது தண்ணி. அது மாதிரி இப்படி இருக்கு. ஆனா நீ என்ன பண்றாங்க பெண்கள் ஹோட்டல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவன் இங்கேருந்து ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்து வர மாஸ்டர். அவன் என்ன பிரச்சனைல வருவான்? பணம் சம்பாதி குறிக்கோளா வரவன் இருக்கிறான். வீட்டுல பொண்டாட்டி இவனோட சண்டை வருமானம் வரவன் இருக்கிறான். இங்க வந்தான்னா அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கும், போதை வசதி யூஸ் பண்ணுவான். இவரெல்லாம் பாருங்க, நிறைய மாசத்துக்கு பரோட்டா அடிக்கிறவங்க எல்லாம் 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 வேலை முடிஞ்சுன்னா போய் எல்லாம் தண்ணி அடிச்சு படுத்து தூக்கணும், சினிமா போகணும், சுத்தணும், இப்படிதான் இருப்பாங்க. பொண்டாட்டி புள்ள அங்க இருக்கும் ஊர்ல. இது பணம் சம்பாதிச்சு இங்கிருந்து போடுவாரு. இது என்ன எப்படி இருக்கும் அவனுக்கு? வேலை செஞ்சு தூக்கி போடுறான். அது இதுக்காக அடி டேஸ்ட் போட்டு அஜினமாட்டை போட்டு டேஸ்ட் உருவாக்கிட்டுமா போதும், அவ்வளோதான். பரோட்டா போட்டு நல்லா பஞ்சு கட்டிட்டு முடிச்சிட்டோமா, சாயங்காலம் போனால் ஒரு போட்டு அடிச்சுமா தூங்கணுமா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவங்க அந்த எண்ணெயில் இருக்கும் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரனுக்கோ இல்லை மனைவிக்கோ கொடுத்தா அவனுக்கு என்ன புத்தி வரும்? அந்த புத்தி தான் வரும். அவனுக்கு வந்து ஒரு இது வராது. அப்படிதான் இப்போ உணவு வந்து ஹோட்டல் உணவு சாப்பிட்டு 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 நிறைய பேர் ஹோட்டல் உணவுக்கு அந்த ருசிக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதனால இப்போ வந்து நிறைய நோய் நொடியெல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. இப்ப தெரியாது. எல்லா நோயுடையும் 6 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் டைம் இருக்கு. அப்போதான் உடம்புல வந்து அது வெளிப்படும். அதனால பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வீட்டுல சமைக்கிறத அட்லீஸ்ட் ஒரு வேளை சமைக்கத்தான் பாருங்க. இல்லை வீட்டுக்கு ஆணும் பெண்ணும் 2 பேரும் வேலை போறதா கூட வீட்டுல யாருன்னா ஒருத்தர் இருந்து வீட்டுல சமைச்சு சாப்பிட்றது பசங்களுக்கு கொடுக்குற பழக்கம் பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க, வெரைட்டி ரைஸ் இட்லி டிஃபன் கொடுத்து நம்ம பசங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறோம். எல்லாம் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறோம். அவன் ஃபாரின் வேலைக்கு போயிட்டு அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்றான். அங்கே ஃபுட்டு அந்த ஃபுட்டு மாதிரி சாப்பிடும். இங்கே வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றான், அங்கே மாடர்ன் ரைஸ் சாப்பிட்றான். மாறி போச்சு. என் ஸ்டைலில் யார் மாற்றி? நீங்கள் தான் மாற்றி விடுறீங்க. அப்புறம் வந்து எங்கள் தாத்தா மாதிரி இல்லை, பாட்டி மாதிரி இல்லை, பழையபடி இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இல்லை, பையன் ஆரோக்கியம் இல்லைன்னா இருக்க மாட்டான். எப்படி இருப்பான்? நீங்கள் வளர்க்குறதுன்னு அப்படி வளர்க்குறீங்க. அப்போ எங்கேருந்து இங்கே ஆரம்பிக்கணும்? ஒரு குடும்பத்தில் பெண்ணு தான் முக்கியமானவர். அது தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஆண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த உணவு வந்து நல்லபடியாக ஆக்கி கொடுத்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம வீட்டுக்காரன் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த உணவை ஆக்கணும். என்ன சம்பாரிச்சு பெருசாக எடுத்துகிட்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் பரபரன்னு ஓடுறதெல்லாம் மற்றவங்க அதான் மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து இது நம்மள இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது வாழ்ந்துருப்பாங்க. மற்றவங்க கிண்டல் பண்ணுறனால மற்றவனுக்காக நீங்கள் வாழக்கூடாது. இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா வந்தது. அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆன அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் தெரியல. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுது, எனக்கு கை கால் மூட்டெல்லாம் வலி, கை கால் வீங்கிருச்சு, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு நோயெல்லாம் உடம்பு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லி புலம்புது. ஏம்மா அப்படி திடீர்னு வருது உனக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. சரி, எப்போ உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன். வந்த அப்புறம் ஏன் உனக்கு இப்படி ஆச்சு? இல்லை சாமி, நான் வந்து சமைக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன், என் மருமக தான் சமைக்கிறான் அப்படின்னு சொன்னான். ம், சரி, ரைட்டு, ஓகே. சரிம்மா, சமைச்சு சாப்பாடு யார் எடுத்து வைக்கிறாங்க உன்ட்டான்னு. ஏன் என் மருமக எடுத்து வைக்கணும்ல? நான் தானே பெற்று என் பிள்ளைய வளர்த்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் 80,000 சம்பளம் வரான் சாமி. வந்த இப்போதான் வந்தா, நீ சம்பாதிச்சு என் பையன் சம்பாதிச்சு இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்கன்னா நாங்கள் தானே காரணமாக இருக்கிறோம். அதனால் வந்தவங்க அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, அவங்க அவங்க அம்மா வீட்டிலேருந்து என்ன, அவங்க அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு கறி இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துருந்து அவங்க அம்மா கொடுப்பாங்கங்க. அது என் மருமகன் எனக்கு கொடுப்பா, நான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, ரைட் ரைட், ஓகே. சரி, சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போயிட்டு உன் மருமகளை கூப்பிட்டு வா, பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் வந்தோன்னா அந்த மாமியார் அந்த அம்மா வந்து, நீ தனியாக அந்த ரூமில் உட்காருமா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போட்டு கேட்டேன், என்னம்மா உனக்கு பிரச்சனை? உங்கள் மாமியார் வந்து உன்னை ரொம்ப வந்து புகழ்றாங்க, என் மருமகன் நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை இல்லை சாமி, அதில் சாமி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கினே இருக்கிறாங்க.
எப்போ பார்த்தா அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணி பேசினுக்கிறேன்றாங்க. எங்கள் அம்மா ஆக்கி இந்த கொடுக்குறது கூட நான் இவங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரன் இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்காரன் போன அப்புறம் ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. என் பிள்ளைய நான் வளர்த்தேன், நான் சம்பாதிச்சேன் கொடுத்தேன். எவ்வளோ வந்து என்னென்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. எப்போ பார்த்தா ஃபோனில் பேசிக்கின்னு இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரே தொல்லை சாமி. மன உளைச்சலாக இருக்குது. எனக்கு சாப்பாடு ஆகிறதுக்கே பிடிக்கல. ஏதோ கடமைக்கு தான் ஆக்கி போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் சாமி. நிம்மதி இல்லை சாமி எனக்கு. எங்கள் அம்மாக்கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறேன். அவங்கள என்ன பண்ணுறது? சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வயசாச்சுன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது? எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை உருவாகுது. நான் எப்படி நான் இது பண்ணுறது? டெய்லியும் காலையிலேருந்து சாயங்காலம் தான் இருக்குது. மாமியார் உட்காந்து மாமியார் மாமனாருக்கு அதை எடுத்தும் கொடு இதை எடுத்தும் கொடு வேலை வாங்குறேன், ஒரு வேலை செய்ய மாட்டேன்றாங்க. வீட்டுக்கு வேலை ஆள் போனாலும் போட மாட்டேன்றாங்க அப்படின்னு அந்த பொண்ணு புலம்புது. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிச்சுட்டு நான் அவங்களுக்கு தீர்வுலாம் சொன்னேன். பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த அம்மா பண்ணுற கொடுமை மருமக மனசில் கோவத்திலையும் மாமியார் மேலே கோவத்திலையும் அந்த உணவை வந்து ஆக்குறாங்க. அந்த உணவு ஆக்கும்போது அதை மாமியாருக்கு மாமனாருக்கு போடுறாங்க. அது என்ன பண்ணுது? உடம்புல போய் நோய் நொடி உண்டாக்குது. அது மன உளைச்சல இதுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. பத்தாவதுக்கு மருமகளுடைய அம்மா அது என்ன பண்ணுது? நம்ம பொண்ணை கொடுத்தோமே நம்ம பொண்ணு இப்படி சித்திரவதைப்படுத்துறாங்களா நினைச்சு அது சாப்பாடு ஆக்கி அங்கேருந்து இங்கே கொடுக்குது. முடிஞ்சா அதுவும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டோன்னே இவங்களுக்கும் நோய் நொடி எல்லாம் வந்துச்சு. நிம்மதி கிடையாது. இவங்களுக்கும் நிம்மதி போச்சு, அவங்களும் நிம்மதி போச்சு. இதனால ஆம்பளைங்களுக்கு மன நிம்மதி போயிடுச்சு. அதனால பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துல ஒழுக்கமா இருந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு பேசி எந்த பிரச்சனை இல்லாம அந்த உணவு ஆக்கி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா உண்மையாவே பெண்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு தெய்வமா இருப்பாங்க.